ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு வரலாறு பாடம் பார்த்திங்கன்னா பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர். ஸோ இந்த பாடத்தில் உள்ள ஒரு முக்கியமான 20 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான 20 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இருந்து. ஸோ இது வந்து 6ஆம் வகுப்பில் உள்ள பாடம் தான். ஆனால் இந்த பாடத்தில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ இந்த பாடத்தில் நிறைய தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து முக்கியமான கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர். ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடையை பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், சமுத்திரகுப்தர். அப்போ சமுத்திரகுப்தரை பற்றிய தகவல்கள் தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து இருக்குது. ஸோ இவருடைய ஆட்சி முறையை பற்றி இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டை உருவாக்கியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விஷ்ணுகுப்தர். ஸோ மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்த மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து துருப்பிடிக்காத இரும்பு தூண் கல்வெட்டு. ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி வர இது வந்து துருப்பிடிக்காமல் தான் இருக்குது. ஸோ துருப்பிடிக்காத இரும்பு தூண் கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் உள்ள குதுப் மினாருக்கு பக்கத்தில் உள்ள மெக்ருலி அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மெக்ருலினா இடத்தோட பேர். துருப்பிடிக்காத இரும்பு தூண் கல்வெட்டு இதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் மூணாவது கொஸ்டின், விசாக தத்தரால் இயற்றப்பட்டது எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரத்னாவளி, முத்ராராக்ஷம், நாகநந்தா, பிரியதர்சிகா. ஸோ விசாக தத்தரால் இயற்றப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடையை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள முத்ரா ராக்ஷம். ஸோ முத்ரா ராக்ஷத்தை இயற்றியவர் வந்து விசாக தத்தர். அப்புறம் மற்ற 3 ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா, இந்த 3ஐயும் இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர். அப்புறம் 4வது கொஸ்டின், குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர். ஸோ குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3வது ஆப்ஷனில் உள்ள ஸ்ரீகுப்தர். அவர் தான் குப்த அரச வம்சத்தை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அவருடைய பட்டப்பெயர் பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பையன் பேர் வந்து கடோத் கஜர். ஸோ இவரையும் கல்வெட்டுகளில் வந்து மகாராஜா அப்படின்னு தான் குறிப்பிடுகிறார்கள். ஸோ குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் வந்து ஸ்ரீகுப்தர். அப்புறம் 5வது கொஸ்டின், லிச்சாவையா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஹர்ஷவர்தனர். ஸோ லிச்சாவையா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்களை வெளியிட்டவர். ஸோ இந்த நாணயங்களை வந்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர். ஸோ அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஒரு வலிமை மிக்க அரச வம்சமான லிச்சாவி, அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி, அவங்கள வந்து திருமணம் முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ அதனால தான் இவர் வந்து வெளியிட்ட தங்க நாணயத்தில் லிச்சாவையா என்ற வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாணயத்தில் வந்து முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவி 2 பேருடைய உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் 6வது கொஸ்டின், குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், சமுத்திரகுப்தர், பால் ஆதித்யர். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடையை பார்த்தீங்கன்னா, குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இவரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு கூட அழைப்பாங்க. ஸோ இந்திய நெப்போலியன் யாருன்னு கேட்டாலும் அதுக்கும் ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர் தான். அப்புறம் 7வது கொஸ்டின், பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்?
ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனர், இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் வந்து இன்னொரு மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடை பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். வேறு எப்படி கேட்கலாம், தென்னிந்தியா மீது படையெடுத்த குப்த அரசர் வந்து யாருன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சரும் சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தர் வந்து இந்த குப்த அரச ஆட்சியை வந்து இந்தியா முழுக்க மோஸ்ட்லி இந்தியா ஃபுல்லாக வந்து விரிவுபடுத்தியிருப்பார். ஸோ குப்த அரசர்களில் தலை சிறந்த அரசர் வந்து இந்த சமுத்திரகுப்தர் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இவருடைய ஆட்சி காலத்தில் தென்னிந்தியா மீது படையெடுப்பு வந்து நிகழ்த்தியிருப்பார். தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தென்னிந்திய படையெடுப்பு, தட்சிணபாத படையெடுப்பு ரெண்டுமே ஒன்று தான். தென்னிந்தியா மீது வந்து படையெடுத்திருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு தான் இந்த பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை வந்து தோற்கடிச்சிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அப்புறம் 8வது கொஸ்டின், இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர் எது? மகாராஜா, கவிராஜா, விக்ரமாதித்யர், மேகவர்மன். அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் இவருக்கு வந்து நிறைய பட்டப்பெயர் உண்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இவருடைய பட்டப்பெயர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யர். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள மகாராஜா வந்து குப்த அரச வம்சத்தை நிறுவிய ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் அவருடைய பையன் கடோத்கஜர், 2 பேருடைய பட்டப்பெயர் வந்து மகாராஜா. 2வது உள்ள கவிராஜா வந்து சமுத்திரகுப்தருடைய பட்டப்பெயர். அப்புறம் 4வது உள்ள மேகவர்மன் இருக்கார்லாம், அவர் வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த புத்த அரசர். இவர் வந்து சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். அப்புறம் 9வது கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஹர்ஷர், குமாரகுப்தர், நரசிம்ம குப்தர். சரியான விடை பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா குமாரகுப்தர். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் 10வது கொஸ்டின், சீன துறவி பாகியான் யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், கனிஷ்கர், ஹர்ஷர். சரியான விடை பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அப்போ இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு தான் சீன துறவியான பாகியன் வந்து வருகை புரிந்திருப்பார். ஸோ இவர் வந்து குப்தர்களுடைய ஆட்சியில் வந்து மக்களின் நிலை வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி செமையாக குறிப்பு எழுதியிருப்பார். ரைமிங்காக கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, குப்தர்களின் ஆட்சி காலத்தில் கயா பாலாகி இருந்தது, அதே சமயத்தில் கபிலவஸ்து வந்து காடாகி இருந்தது, ஆனால் பாடலிபுத்திரம் வந்து சிறந்து விளங்குச்சு அப்படின்னு சூப்பராக ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் 11வது கொஸ்டின், வராகமிகிரர் என்பவர்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர், மருத்துவர், ஜோதிடர், வானியல் அறிஞர். ஸோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய அவையில் வந்து ஒரு 9 பேர் இருப்பாங்க. நவரத்னங்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை வந்து செய்வாங்க. ஸோ அந்த விதத்தில் வராகமிகிரர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். அப்புறம் 12வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தன்வந்திரி என்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாய வித்தைக்காரர், கட்டடக்கலை நிபுணர், சமஸ்கிருத புலவர், மருத்துவர். ஸோ இவரும் அந்த நவரத்னங்கள் அவங்களில் ஒருத்தர் தான். ஸோ தன்வந்திரனா யாருன்னா மருத்துவர். அப்புறம் 13வது கொஸ்டின், இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த காளிதாசர் மற்றும் டேஸ் ஆகியோர் சமஸ்கிருத புலவர் ஆவார்கள். அமரசிம்ஹர், காகபானகர், சங்கு, ஹரிசேனர். ஸோ அந்த நவரத்னங்களில் காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர் ஆவார்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள அமரசிம்ஹர் இருக்கார்ல, அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அகராதியியல் ஆசிரியர். அப்புறம் 2வது உள்ள காகபானகர் வந்து ஜோதிடர். அப்புறம் 3வது உள்ள சங்கு வந்து கட்டடக்கலை நிபுணர். அப்புறம் 14வது கொஸ்டின், குப்தர் காலத்தில் வேளாண் நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிலா, அப்ரகதா, வஸ்தி, சேத்ரா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து
குரூப் 2 குரூப் 1 இதில் வந்து கேட்கறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் வேளாண் நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடைசி ஆப்ஷனில் உள்ள சேத்ரா. ஸோ சேத்ரானா சேரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சேரும் சகதியுமாக என்ன நிலம் இருக்கும்? வேளாண்மை நிலம் தான் சேரும் சகதியாக இருக்கும். சேத்ரானா சேரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ஃபஸ்ட் உள்ள கிலா இருக்குல்ல, கிலாவை வந்து இலா, கிலாவை இலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலானா என்னது? இல்லைன்னு மீனிங்கு. ஸோ இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத நிலம், அது வந்து தரிசு நிலம். அப்புறம் மூணாவது உள்ள வஸ்தி. வஸ்தி வந்து என்னவாக இருக்கும்? ஒருத்தங்கிட்ட வந்து அதிகப்படியான வசதி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? நல்ல பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி நல்ல வசதியாக வாழ்வாங்க. அப்போ வஸ்தினா குடியிருப்புக்கான நிலம். ஸோ ரெண்டாவது உள்ள அப்ரகதாவை பற்றி அடுத்த கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கலாம். 15வது கொஸ்டின், அப்ரகதா என்பது எவ்வகை நிலம்? தரிசு நிலம், மேய்ச்சல் நிலம், குடியிருப்பு நிலம், காட்டு நிலம். ஸோ அப்ரகதா வந்து அபராதம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் காட்டில் போய் ஏதாவது மரம் அல்லது அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. ஸோ அபராதம் அப்ரகதா, காட்டு நிலம். அப்புறம் 16வது கொஸ்டின், ஹர்ஷர் தொடக்கத்தில் வழிபட்ட மதம்? சமணம், புத்தம், சைவம், வைணவம். ஸோ ஹர்ஷர் வர்த்தனர் அரச வம்சத்தில் ஒரு தலை சிறந்த அரசர், ஹர்ஷவர்தனர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து தொடக்கத்தில் சிவனை தான் வழிபட்டிருப்பாங்க. அப்போ சைவ மதத்தை தான் வழிபட்டிருப்பார் தொடக்கத்தில். அதுக்கப்புறம் அவருடைய சகோதரி பேர் வந்து ராஜஸ்ரீ, அதுக்கப்புறம் புத்த துறவி இருக்கார்ல யுவான் சுவாங், இவங்க 2 பேருடைய செல்வாக்கிற்கு இணங்க இவர் வந்து புத்த சமயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஸ்டார்டிங்கில் சைவம், அதுக்கப்புறம் புத்தம். யாருன்னா ஹர்ஷர். அப்புறம் 17வது கொஸ்டின், கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள்? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மௌரியர்கள், பல்லவர்கள், வர்த்தனர், குப்தர்கள். ஸோ முன்னாடிலாம் குகையை வந்து குடஞ்சி குகைவரை கோயில்கள், ஸோ குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் கோயில் வந்து கட்டியிருப்பாங்க எல்லாரும். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக கட்டுமான கோவில்களை வந்து கட்ட ஆரம்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள். அப்போ குப்தர்கள்னால் கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள். அப்புறம் 18வது கொஸ்டின், அறுவை சிகிச்சை செய்முறையை விளக்கிய முதல் இந்தியர்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாரக்கர், சுஸ்ருதர், தன்வந்திரி, ராஜஸ்ரீ. அப்போ அறுவை சிகிச்சை செய்முறையை விளக்கிய முதல் இந்தியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஸ்ருதர். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை, சுஸ்ருதர். அப்புறம் 19வது கொஸ்டின், ரகுவம்சம் என்ற நூலை இயற்றியவர்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாணப்பட்டர், விசாகதத்தர், காளிதாசர், ஹரிசேனர். ஸோ ரகுவம்சம் என்ற நூலை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர். சாகுந்தலமும் இவர் இயற்றிய ஒரு ஃபேமஸான நூல் தான். அப்புறம் கடைசி கொஸ்டின், குப்தர்களின் ஆட்சியில் மாவட்டத்தை நிர்வாகம் செய்தவர்கள் யார்? உபாரிகா, விஸ்யாபதி, பாலாதிகிரிதா, மகாபாலாதிகிரிதா. ஸோ குப்தர்களின் ஆட்சியில் மாவட்டத்தை நிர்வாகம் செய்தவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்யாபதி. மாவட்டத்தை வந்து விஷ்ணு சொல்லுவாங்க, அதை ஆட்சி பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகளை வந்து விஸ்யாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள உபாரிகானா யாருன்னா ஆளுநர், ஆளுநர் பேர் தான் உபாரிகா. அப்புறம் மூணாவது உள்ள பாலாதிகிரிதா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் உள்ள காலாட்படை தளபதி, அவருடைய பேர் தான் பாலாதிகிரிதா. இதுவே மகாபாலாதிகிரிதானா குதிரைப்படை தளபதி. பாலாதிகிரிதனா காலாட்படை, மகாபாலாதிகிரிதனா குதிரைப்படை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், குப்தர்கள் ஆட்சி செய்த காலத்தை வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவின் பொற்காலம்னா குப்தர்கள் ஆட்சி காலம். ரீசன் எதுக்குன்னா இந்த குப்தர்களுடைய காலத்தில் வந்து எல்லா துறையிலும் நல்ல வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கும். முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்ந்திருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கலை, அறிவியல், வானியல், மேக்ஸு, சயின்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால தான் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு குப்தர்கள் காலத்தை சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான கொஸ்டின், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வரையாக பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின்லாம் இவ்வளோ தான், கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.